Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில என்ரோல்மெண்ட் பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கும், அதை எப்படி நம்ம என்ரோல்மெண்ட் பண்றது, நம்ம தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பார் கவுன்சில்ல என்ரோல்மெண்ட் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கம்பல்சரியா கேட்பாங்க அப்படிங்கிற பத்தின ஒரு கம்ப்ளீட் ஒரு அப்டேட்டா தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இந்த வருஷம் தான் லா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. ஒன்ஸ் நீங்க அட்வொகேட்டா கோர்ட்ல போயிட்டு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் பார் கவுன்சில்ல நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணி ஒரு என்ரோல்டு அட்வொகேட்டா இருந்தால் மட்டுமே உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்துல நம்ம தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பார் கவுன்சில எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எவ்வளவு ஃபீஸ் தேவைப்படும், ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பத்தி நம்ம கம்ப்ளீட்டா இதுல பார்க்கலாம். ஒன்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது நீங்க இப்ப ஏற்கனவே லா டிகிரிஸ் ஒன்ஸ் நீங்க 3 இயர் எல்எல்பி நீங்க கிளியர் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லனா 5 இயர் பிஎல்எல்பி இல்ல நீங்க 5 இயர் ரிலேட்டடா ஒரு ஏதாச்சும் ஒரு லா டிகிரி நீங்க இந்த வருஷம் கிளியர் பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா என்ரோல்மெண்ட் அப்படிங்கறத நீங்க பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி என்ரோல்மெண்ட் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா மேண்டட்டரியான டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பார் கவுன்சில்ல ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியா நம்ம கிட்ட கேட்பாங்க. அது ஒரிஜினல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட என்ன பண்ணிடுவாங்கன்னா வாங்கி வெரிஃபை பண்றதுக்காக ஒரிஜினல்ஸ் கேட்பாங்க. அந்த விதத்துல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீடடான டாக்குமெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பார் கவுன்சில்ல போயிட்டு நீங்க என்ரோல்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா கோட் ஷூட் போட்ட ஒரு போட்டோ லேட்டஸ்டா நீங்க இருக்கிற மாதிரியான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு கம்பல்சரியா தேவைப்படும். உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் ஒரிஜினல் தான் வேணும். அதே மாதிரி நீங்க 3 இயர் எல்எல்பி 12th முடிச்சுட்டு நீங்க 3 இயர் நீங்க யூஜி பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய யூஜி மார்க் ஷீட் அந்த சர்டிபிகேட்ஸ் வேணும். லைக் இல்ல ப்ரோ நாங்க டைரக்டா 12th முடிச்சுட்டு 5 இயர் பிஎல்பி அப்ளை பண்ணிட்டோம் அப்படிங்கிறவங்க நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 5 இயர் சர்டிபிகேட்ஸ் இருந்தா போதும். நீங்க யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரியா யூஜில இருக்கக்கூடிய கன்சால்டேட் மார்க் ஷீட் வேணும், ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வேணும். அதே மாதிரி ஒவ்வொரு செம்முக்கு இருக்கக்கூடிய தனித்தனி மார்க் ஷீட் அப்படிங்கிறது கம்பல்சரியா வேணும். அதை தாண்டி நெக்ஸ்ட் நீங்க 3 இயர் எல்எல்பி பண்ணிருக்கீங்க அப்படின்னா 3 இயர் எல்எல்பி பண்றதுக்கு உண்டான மார்க் ஷீட்ஸ், சர்டிபிகேட்ஸ், டிசி, ப்ரொவிஷனல் சர்டிபிகேட், அட்டெண்டன்ஸ் சர்டிபிகேட், கண்டக்ட் சர்டிபிகேட் இது எல்லாமே எல்எல்பிக்கு உண்டானது கம்பல்சரியா வேணும். ஏன்னா நீங்க ஃபைனலா எல்எல்பி தான் கிளியர் பண்ணிருக்கிறதுனால அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய காலேஜ்ல அவங்க என்னென்னலாம் கொடுத்தாங்களோ அது எல்லாமே கம்பல்சரியா வேணும். ஒரிஜினல் தான் கேட்பாங்க. இதுக்கப்புறம் நீங்க அந்த 12th முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் எல்எல்பி நீங்க பண்ணிருப்பீங்க. அது எல்எல்பி பண்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் உங்ககிட்ட கெரியர் கேப் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான அஃபிடேவிட் நீங்க சப்மிட் பண்ணணும். எதனால எஜுகேஷன் உங்களுக்கு கேப் விழுந்துச்சு, என்ன ரீசனால நீங்க கேப் விட்டீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கேட்பாங்க. அதையுமே நீங்க இந்த இடத்துல சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கேரக்டர் சர்டிபிகேட், உங்க கேரக்டரை பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் பண்ற மாதிரி ஒரு 2 என்ரோல்டு அட்வொகேட் 10 இயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய பிராக்டிஸான அட்வொகேட் கிட்ட தான் நீங்க இந்த கேரக்டர் சர்டிபிகேட் வாங்கணும். 2 பேர் கிட்ட வாங்கணும். அதே மாதிரி அண்டர்டேக்கிங் அஃபிடவிட் அப்படிங்கறது ஏதாச்சும் ஒரு அட்வொகேட் கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ரோல்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க பாத்தீங்களா, அன்னைக்கு டேட்ல இருந்து ஒரு 10 டேஸ்க்கு பிஃபோர் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கறத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த என்ரோல்மெண்ட் பண்றதுக்கு 10 டேஸ் பிஃபோர் நீங்க என்ன பண்ணணும்னா நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் அப்படிங்கறது கம்பல்சரியா பண்ணி ஆகணும். அந்த நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரோட என்ன ஆகும் அப்படின்னா என்ரோல்மெண்ட் இந்த மாதிரி பண்ண போறேன், இந்த அட்ரஸ்ல நான் இருக்கிறேன், தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி பார் கவுன்சில் என்ரோல்மெண்ட் பண்றதுக்காக நான் இந்த ஒரு பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா லீடிங்ல இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் கம்பெனிஸ்ல நீங்க பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்கணும். அந்த பப்ளிகேஷன் காப்பியை நீங்க கண்டிப்பா இதுல அட்டாச் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்பாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா நீங்க ஏபி பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அதாவது என்ரோல்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க ஏபி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் கேட்பாங்க. பாஸ் ரிசல்ட் காப்பி கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பெர்மனன்டாவே ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. நீங்க ஏபி கிளியர் பண்ணாம என்ரோல்மெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு டெம்பரரியான ஐடி கார்டு தான் கொடுப்பாங்க. அது 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி. அந்த 2 இயர்ஸ்க்குள்ள நீங்க ஏபி என்ன பண்ணணும்னா கிளியர் பண்ணி பெர்மனன்ட் ஐடி கார்டா நீங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரியா தேவைப்படும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல போயிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு TNPY பார் அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஃப்ரெஷ் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிற இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க.
கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்குண்டான டேரக்ட் பேஜுக்குள்ள போவீங்க. இந்த இடத்துல வந்து பாருங்க அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டீடைல்ஸை கம்பல்சரியாக நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபில் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னலாம் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து கேட்குறாங்க பாருங்க, டு யூ ஹேவ் என்ரோல்மெண்ட், அதாவது ஏற்கனவே உங்ககிட்ட வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து இருக்கா, இஷ்யூடு பை பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி. ஏற்கனவே நீங்க வந்து என்ரோல்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நீங்க நோ, அதாவது நீங்க ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நோ அப்படிங்கிற வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இடத்துல எஸ் அப்படிங்கிற கொடுங்க. ஃபுல் நேம் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல டைட்டில், அதாவது உங்களுடைய டைட்டில் என்ன, நீங்க ஜென்னா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா எம்ஆர் மிஸ்டர் அப்படிங்கிற போட்டுக்கோங்க. நீங்க ஃபீமேலா இருந்து மேரேஜ் ஆகாம இருக்கிறீங்க அப்படின்னா எம்எஸ் அப்படிங்கிற வந்து போட்டுங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஃபீமேலா இருந்து ஒரு மேரேஜ் ஆன ஒரு உமனா இருக்கிறீங்க அப்படின்னா எம்ஆர்எஸ் அப்படிங்கிற நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எம்எஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பொண்ணு வந்து மேரேஜ் ஆகாத பொண்ணு இப்பதான் வந்து லா டிகிரி வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல எம்எஸ் அப்படிங்கிற வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல என்டர் ஃபுல் நேம் அப்படிங்கிற இடத்துல லா ப்ரொவிஷனல் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட்ல உங்களோட பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல போடணும். அது உங்க பேருக்கு முன்னாடி வந்து அட்வொகேட்னு போடுறேன், டாக்டர்னு போடுறேன், இந்த மாதிரிலாம் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏடிவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடி வந்து போடக்கூடாது. உங்க பேர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய பேர் வந்து சுகன்யான்னு வச்சுக்கோங்களேன், சுகன்யான்னு மட்டும் தான் வந்து போடணும். அதே மாதிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ல சுகன்யா ஸ்பேஸ் விட்டு ஆறுன்னு இருக்கு அப்படின்னா அதே மாதிரி தான் நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணணுமே தவிர நீங்க வந்து முன்னாடி அட்வொகேட்டு, டாக்டர்ஸ் இந்த மாதிரி வந்து எதுவுமே நீங்க வந்து போடக்கூடாது. சரிங்களா, அதுவுமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஃபாதர் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபாதர் நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து மேரேஜ் ஆன ஒரு உமனா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒய்ஃப் ஆஃப் போட்டுக்கலாம், அப்படின்னா டாட்டர் ஆஃப், சன் ஆஃப், கேர் ஆஃப்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இல்லை ஏதாச்சும் ஒன்று நீங்க வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல டாட்டர் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல அப்பா பேர் வந்து என்னவோ அந்த அப்பா பேரை கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது கம்பல்சரியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க மொபைல்ல லாகின்ல இருக்கக்கூடிய இமெயில் ஐடி தான் நீங்க வந்து கொடுக்கணும். ஏன்னா இமெயில் மூலியமா தான் உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நேரடியாக சென்னைக்கு வர சொல்றது, அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ப்ராசஸ்க்கான அந்த ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்க உங்களுக்கு இமெயில் மூலியமாக மட்டும்தான் வந்து கம்யூனிகேஷன் வந்து பண்ணுவாங்க. அதனால இமெயில் ஐடி வந்து கேர்ஃபுல்லா வந்து கொடுங்க. ஓடிபி வந்து வரும், அந்த ஓடிபி வந்து ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஓடிபி வந்து என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. ஒன்ஸ் வந்து மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதையும் இந்த இடத்துல வந்து வெரிஃபை பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்ல நீங்க உள்ள போயிட்டு வேற ஏதாச்சும் விஷயத்தை நீங்க வந்து செக் பண்ணணும், என்ரோல்மெண்ட் பண்றதுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் நீங்க செக் பண்ணி ட்ராக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வேணும். உங்களோட யூசர் நேம் வந்து இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு தான். அந்த பாஸ்வேர்டு வந்து ஒரு 8 கேரக்டர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ், அதே மாதிரி வந்து கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இந்த மாதிரி இருக்கிற மாதிரியான பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஜெண்டர் அப்படிங்கிறதுல மேலா மேல் கொடுங்க, ஃபீமேலா ஃபீமேல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிலிட்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிற வந்து கொடுங்க. அதே மாதிரி வந்து ஹேவ் யூ பீன் இன் எனி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ், நீங்கள் ஏதாவது வந்து பிஸ்னஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, நீங்கள் எல்எல்பி படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. எஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா அதர் இன்கம், அதாவது லைக் வந்து நீங்க ஒரு ஏஜென்சி இல்ல ஒரு ஒரு எல்ஐசியில் ஒரு ஏஜென்டா இருக்கிறது, இல்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து அதர் சோர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு இன்கம் வருது அப்படின்னா நீங்க இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுக்கணும். இல்ல எந்த ஒரு இன்கமும் வரல, நான் அட்வொகேட்டா தான் இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த இடத்துல நோ அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. லா டிகிரி நீங்க வந்து தமிழ்நாட்டில் தான் பண்ணீங்களா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. நீங்க தமிழ்நாடு அல்லாத பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பதியோ, இல்லை ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதியோ, இல்லை வந்து நீங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர்ஸோ, இல்லை நம்ம தமிழ்நாட்டில் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நியர்பையில் இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்டேட்டில் வந்து உங்களுடைய லா டிகிரியை கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படிங்கிற கொடுத்துட்டு நீங்கள் அந்த டீடைல்ஸ் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் பிலாங் டு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், அதாவது நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட்ல வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நோனே கொடுங்க. அதாவது இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து ஷெட்யூல் காஸ்ட், அதாவது எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவங்க மட்டும் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எஸ் கொடுக்கணும். மீதி இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி, பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், பிசி, முஸ்லீம்ஸ் இவங்க யாருமே இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டி இவங்க மட்டும்தான் நோ எஸ் அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா ஃபீஸ் பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்குமே வந்து ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிடையாது. சரிங்களா, ஓகே. ஒன்ஸ் இதெல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே இந்த இடத்துல வந்து அட்ரஸ் லைன் 1 அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அட்ரஸை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அட்ரஸ் ஒன்ஸ் ஃபில்அப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கவனமா நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பார் கவுன்சில்ல என்ரோல் பண்றதுக்கு முன்னாடி 10 டேஸ்க்கு முன்னாடி நீங்க வந்து நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மென்ட் வந்து பண்றீங்க பார்த்தீங்களா? அந்த நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மென்ட் பண்றதுல என்ன அட்ரஸ் குடுக்குறீங்களோ, அதே அட்ரஸ் தான் வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப்ல வந்து இருக்கணும். லைக் வந்து 2 ஐடி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அதாவது ஆதார் கார்டுல உங்களுடைய அட்ரஸ் வந்து என்னவா இருக்கோ, அந்த அட்ரஸ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணும்போது வந்து குடுக்கணும். அது கூட அடிஷனலா நீங்க ஓட்டர் ஐடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாரி நீங்க வந்து டிரைவிங் லைசென்ஸ் அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு இது மாதிரி வந்து 2 அட்ரஸுமே சேமா இருக்கிற மாரி வந்து பார்த்துக்கோங்க. ஒரே ப்ரூஃப் சாரி ஒரே அட்ரஸ் அது 2 ப்ரூஃப்லயும் சேமா இருக்கிற மாரியான நீங்க அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க டிஃபரெண்டா நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு என்ரோல்மென்ட் பண்றதுல மிஸ்டேக் ஆயிரும். உங்களோட என்ரோல்மென்ட் டிலே ஆக ஆரம்பிச்சுரும். உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அட்ரஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபில் அப் பண்ணுங்க. உங்களோட ஆதார் கார்டுல என்ன அட்ரஸ் இருக்கோ, அந்த அட்ரஸ தான் நீங்க நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் வந்து குடுக்கணும். இல்ல ப்ரோ எங்க ஆதார் கார்டுல அட்ரஸ் வந்து தப்பா இருக்குன்ட்டு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்கன்னா, முதல்ல ஆதார் கார்ட சரி பண்ணுங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த இடத்துல அவசரப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் வந்து பார்க்குறேன், இந்த முறை வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். ஸ்டேட்டஸ்லாம் வந்து WhatsAppல வச்சிருந்தாங்க. இப்ப ரீசென்ட்டா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டில போன வாரம் தான் ரிசல்ட் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து வெளியானது. ஒன்ஸ் வெளியான உடனே பேப்பர் பப்ளிகேஷன் வந்து குடுத்துட்டாங்க. ரிசல்ட் போன வாரம் தான் வந்திருக்கு. சர்டிபிகேட் பிரிண்ட் பண்ணி குடுக்குறதுக்கு எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 1 மாத காலம் அவங்க வந்து எடுத்துக்குருவாங்க. சர்டிபிகேட்லாம் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் எவிடன்ஸ் கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணுங்க. அவசரப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. அட்ரஸ் வந்து இந்த இடத்துல ஆதார்ல இருக்கிற மாதிரியான அட்ரஸ் இந்த இடத்துல வந்து ஃபில் அப் பண்ணிக்கோங்க. லைன் 1 அண்ட் லைன் 2ல வந்து ஃபில் அப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கண்ட்ரி அண்ட் ஸ்டேட்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து இந்தியா அப்படிங்கிற வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுல உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட் சாரி உங்களுடைய அட்ரஸ்க்கு பக்கத்துல ஏதாச்சும் லேண்ட்மார்க் இருக்கு அப்படின்னா லேண்ட்மார்க்கையுமே நீங்க இந்த இடத்துல குடுத்துக்கோங்க. லைக் உங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு ஒரு ஸ்கூல்ஸ் இருக்கு, இல்ல ஒரு ஹாஸ்டல்ஸ் இருக்கு, இல்ல ஒரு ஏடிஎம் இருக்கு, இல்ல அடிஷனலா ஒரு டெம்பிள் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அத அந்த டெம்பிள் நேம் அந்த இடத்துல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கம்பல்சரி கிடையாது. எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்காங்களோ, அது கம்பல்சரியா நீங்க வந்து ஃபில் அப் பண்ற மாரி இருக்கும். உங்க ஏரியாவுடைய அட்ரஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பின்கோட் வந்து கேட்டிருக்காங்க. உங்க ஏரியா பின்கோட இந்த இடத்துல குடுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. ஐ அக்ரி தட் அபோவ் கிவன் அட்ரஸ். அதாவது நீங்க வந்து என்ன பண்ணணும், அட்ரஸ் ப்ரூஃப்க்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க குடுக்கக்கூடிய அந்த ஃபார்ம் 6 அண்ட் 7 இது 2யுமே நீங்க வந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்ம் 6 அண்ட் 7 வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னா, இந்த லிங்க நீங்க வந்து இந்த இடத்துல வந்து டிக் பண்ணி நீங்க வந்து உள்ள போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஜெனரேட் ஆயிரும். ஏன்னா இந்த இடத்துல நீங்க வந்து ஃபில் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெப்சைட்டே உங்களுக்கு என்ன பண்ணி குடுத்துரும் அப்படின்னா, இந்த ஃபார்ம் 6 அண்ட் 7 2யுமே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி பிரிண்ட் பண்ணி குடுத்துரும். நீங்க ஜஸ்ட் அத வந்து பிடிஎஃப்பா வந்து டவுன்லோட் பண்ணி அத பிரிண்ட் அவுட் எடுத்து அத நீங்க வந்து சைன் பண்ற மாரி இருக்கும். ஒன்ஸ் இது எல்லாமே வந்து குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஐ ஆல்சோ அக்ரி தட் பப்ளிகேஷன் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் அதாவது நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மென்ட் வந்து பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. மேல குடுத்திருக்கக்கூடிய அட்ரஸ் எல்லாம் நீங்க நியூஸ் பேப்பர் பண்ணி அட்ரஸ் பப்ளிகேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒன்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த லிங்க் ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணா போதும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய மெயில் ஐடிக்கும் நீங்க இந்த மாதிரி தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி பார் கவுன்சில் வெப்சைட்ல நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஜஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டீங்க. ஃபர்தரா நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய என்ரோல்மென்ட் ப்ராசஸ் நீங்க பண்றதுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வந்து வரும். அந்த மெயில் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஒர்க்கை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ப்ரோ இது எல்லாமே வந்து ஒன்ஸ் நாங்க வந்து ஃபில் அப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லாகின் தேர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க. அடுத்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணி உங்களுடைய டேட்டாஸை நீங்க வந்து ஃபில் அப் பண்ற மாதிரி தான் இருக்கும். டேட்டாஸ் வந்து எப்படி ஃபில் அப் பண்ணணுங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயத்தை நீங்க வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் நீங்க வந்து ப்ரிவியூ பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து லா டிகிரிஸை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லீகல் கோர்சஸ் நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். என்ரோல்மெண்ட் பண்றதுக்கு இந்த பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். அந்த ஃபீஸுமே வந்து ஆன்லைன்ல தான் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ் ஆகும். என்க்ளோஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம்.
ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபீஸ்லாம் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோடைய பப்ளிக் என்ரோல்மெண்ட்டுக்கு வந்து பப்ளிக் நோட்டீஸ்க்கு வந்து உங்களோட ஃபோட்டோவோட உங்களோட அட்ரஸோட வந்து இந்த இடத்துல பப்ளிகேஷனுக்கு வந்து போகும். அது வந்து ஒரு 30 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். உங்க மேல ஏதாச்சும் வந்து அப்ஜெக்ஷன் யாராச்சும் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. இவங்க வந்து என்ரோல்மெண்ட் பண்றாங்க, உங்க மேல ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் காப்பியோ எஃப்ஐஆரோ இல்ல வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற வழக்கு இருக்கு அப்படின்னா அதை யாராச்சும் தெரியக்கூடிய பட்சத்தில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் வந்து தெரியப்படுத்துவாங்க. உங்க மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே கிளியரா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் வந்து ரொம்ப சுமூகமா வந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஆன்லைன்ல அப்ரூவல் வந்து நடக்கும். அதாவது உங்க அப்ளிகேஷன் வந்து இந்த பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க ஆன்லைன்ல. நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியரா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்லைன் வெரிஃபிகேஷன் டிக்ல விழுந்துரும். நீங்க சப்போஸ் ஏதாச்சும் மிஸ் மேட்சாவோ இல்ல இன்கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எரர் வரும். அதை சரி பண்ணிட்டு மறுபடியும் வந்து ரெட்டிஃபை பண்ணிட்டு மறுபடியும் ரீசப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். அதே நீங்க வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து டைம் ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்க நேரடியா வந்து சென்னைக்கு வந்து சென்னையில மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ்குள்ள இருக்கக்கூடிய பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு நீங்க நேரடியா தான் போற மாதிரி இருக்கும். நீங்க நேரடியா டைம் ஸ்லாட் வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட் அந்த டைமிங்ல நீங்க மேனுவலா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்ஸ் இருக்கோ 10th இருந்து நீங்க எல்எல்பி முடிச்சீங்க பாத்தீங்களா, அது வரைக்கும் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரிஜினலா நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா வெரிஃபிகேஷன் செக்அப்க்கு நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அந்த சர்டிபிகேட் ஒன்ஸ் அவங்க எல்லாமே கலெக்ட் பண்ணி வாங்கி வச்சு ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் அதாவது நீங்க எஸ்எஸ்எல்சி வந்து எங்க பண்ணீங்க, அதாவது ஸ்கூல்ல நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஸ்கூல் காலேஜஸ்ல இருந்தா நம்ம வந்து வந்திருப்போம். உங்களோட எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி உங்களோட லா டிகிரி அதுக்கப்புறம் உங்களோட யூஜி டிகிரி அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேக் எண்ட்ல வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல பேக் எண்ட்ல வந்து நடக்கும். அது உங்களுக்கு வந்து தெரியாது. 10th 12th மட்டும் உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது இது எங்க நம்மளுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஃபார்வர்ட் ஆகும் அப்படிங்கிற பார்க்கும்போது சென்னையில் இருக்கக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். நீங்கள் லைக் வந்து உங்களோட 10th 12th நீங்கள் நம்ம ஸ்டேட் போர்டுகளில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஜிக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். அவங்க ஒன்ஸ் வந்து ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சிபிஎஸ்சியில் நீங்கள் வந்து 10th 12th வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெல்லிக்கு வந்து போகும். அங்கே சிபிஎஸ்சியில் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அங்கே தான் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸ்கூல் ஆல்மோஸ்ட் வந்து 10th 12th வந்து ஈஸியாகவே எல்லாருக்குமே வந்து ரிசீவ் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து லா டிகிரிஸு நீங்கள் யூஜி வந்து எங்கே பண்ணீங்களோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட யூஜி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணீங்க அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய பேக் அண்டோடைய சிஸ்டத்துக்கு வந்து உங்களுடைய வெரிஃபிகேஷன் வந்து போகும். நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் தான் வந்து படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது ஜென்யூலஸ்க்காக வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க ஜென்யூலஸ்ல நீங்கள் இந்த காலேஜில் தான் இந்த டைம் பீரியட்ல 2022 to 25 நீங்கள் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல அவங்க வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் இந்த பார் கவுன்சில் வெப்சைட்ல உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன், அதாவது நீங்க எந்த அட்ரஸ் கொடுத்துறீங்களோ அந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து விசாரிப்பாங்க. எல்லாமே உங்க மேல வந்து எஃப்ஐஆர் எதுவுமே இல்லை, நீங்க கிளியரா தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கே வந்து மூவ் பண்ணுவாங்க. சரிங்களா, உங்களுடைய நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்க வீட்டு நியர்பைல எந்த போலீஸ் ஸ்டேஷன் வருதோ அங்க முதல்ல ரிசீவ் ஆகும். அவங்க ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்து என்ரோல்மெண்ட்காக அப்ளை பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒன்ஸ் வந்து ஜெராக்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் ஒரு செட்டு நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். சரிங்களா, நீங்க பார் கவுன்சிலுக்கு வந்து சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 2-3 செட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. கம்பல்சரி அவங்களுக்கு வந்து தேவைப்படும். இது எல்லாமே என்ரோல்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ரோல்மெண்ட் கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க. நீங்க இந்த டேட்ல வந்து உங்களுடைய என்ரோல்மெண்ட் வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்ல போயிட்டு நீங்க வந்து என்ரோல்மெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். என்ரோல்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஓத்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நடக்கும். அது யாரெல்லாம் அந்த டேட்ல இருந்து என்ரோல்மெண்ட் வந்து டேட் வந்து ரிசீவ் ஆயிருக்கும் அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வருவாங்க. உங்களுக்கு ஒரு புக் மாதிரி கொடுப்பாங்க. அதை தான் ஓத் நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா ரிசீவ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ரோல்மெண்ட் டேட் உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் என்ரோல்மெண்ட் டேட் வந்து அலாட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஒன்ஸ் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த ஐடி கார்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீட்டு அட்ரஸ்க்கே வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. இதை தான் வந்து என்ரோல்மெண்ட்கான ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி வந்து என்ரோல்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை நம்ம வந்து பார்க்கலாம்.